Hi student, welcome to all. 12th Maths, Chapter 10, Ordinary Differential Equations, சாதாரண வகைக்கெழு சமன்பாடுகள். சரி, இப்ப நம்ம இதுல போன கிளாஸ்ல ஆர்டர் இதுல என்ன டிஃபரன்ஷியல் என்ன அதனுடைய ஆர்டர் இல்லையா, ஆர்டர் டிகிரி வரிசைப்படி அப்படிங்கறதெல்லாம் பார்த்தோம். இப்ப அதை தொடர்ந்து அடுத்தது டெஃபினேஷன் எல்லாம் பார்த்தோம் இல்லையா. சரி, என்னென்ன டெஃபினேஷன் பார்த்தோம்? ஹோமோஜீனியஸ், லீனியர், நான் லீனியர், நேரியல் இல்லையா, நேரியல் அற்ற சமன்பாடு அதெல்லாம் பார்த்தோம். இப்ப அதனோட தொடர்ந்து அடுத்து இது பார்க்கலாம். என்னன்னு புக்ல பார்த்துட்டு அங்க சம்மையும் பார்த்துட்டு வருவோம் நம்ம. ஓகே, வகைக்கெழு சமன்பாட்டின் உருவாக்கம், ஃபார்மேஷன் ஆஃப் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். ஓகேவா? சரி, இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுல நம்மளா உருவாக்குறது ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி கொடுத்துருவாங்க. அதுல இருந்து நம்ம என்ன பண்ணோம், டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணோம். ஓகேவா? அதே மாதிரி உள்ள மெத்தட் இது. சரி, இது என்ன, இந்த மேக்ஸ் மட்டும் இல்ல, பிசிக்ஸ் கொடுத்துருக்காங்க, நியூட்டன் விதி, இந்த பிசிக்ஸ்ல உள்ளது இது இல்லையா, இயற்பியல். அதுல அதுக்கும் தான் இந்த டிஃபரன்ஷியல் பயன்படும் அப்படிங்கறத நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா. இப்ப இதுல எஃப் ஈக்குவல் டு எம்ஏ அப்படிங்கிறது நியூட்டனுடைய முதல் விதி இல்லையா. எஃப் ஈக்குவல் டு எம்ஏன்னா டிஃபரன்ஷியல் வழி நம்ம போடலாம் அப்படிங்கறத சொல்றாங்க. ஓகேவா? சரி, இது அடுத்தது பாப்புலேஷன், மக்கள் தொகை பெருக்கம் எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது இந்த டிஃபரன்ஷியல் வழியா போடலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? சரி, இப்ப நம்ம எக்ஸசைஸ் வருவோம். பயிற்சி 10.2ல ஃபர்ஸ்ட் கணக்கு, பின்வரும் இயற்பியல் கூற்றுகள் ஒவ்வொன்றை வகைக்கெழு சமன்பாடாக எழுதுக. ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ரேடியம் சிதைவுறும் வீதமானது காணப்படும் அளவு கியூக்கு நேர் விகிதத்தில் இருக்கும். ஓகேவா? அப்ப கியூங்கிறது அவங்க கொடுத்துருக்காங்க. அதாவது விகிதம், வீதம் அப்படின்னாலே மாறுபடும் வீதம், அதாவது கியூ வந்து எதை பொறுத்து மாறுபடுது அப்படிங்கறத நம்ம சொல்லணும். ஓகேவா? இது எது விகிதத்துல இருக்கு, நேர் விகிதத்துல இருக்கு. நேர் விகிதனாலே பெருக்கல்ல வரும்னு சொல்லியிருக்கேன். எதிர் விகிதம்னா கீழே வகுத்தல ஒரு 1/, ஒரு நம்ம கே அப்படின்னு எழுதணும்னா, ஓகேவா, டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஆல்ஃபா, அதான் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு கே அப்படின்னா அது நேர் விகிதம். 1/kனா எதிர் விகிதம். ஓகேவா? அது மாதிரி நம்ம எழுதுவோம். சரி, ஓகே. இப்ப இதுல என்ன கொடுத்துருக்கு, நான் இதை அப்படியே சொல்லிடுறேன், அப்புறமா சேர்த்து மூணுத்துக்கு ஆன்சர் அங்க நான் எழுதிடுறேன். ஓகேமா? சரி, இப்ப சிதைவுறும் விகிதம் காணப்படுவது கியூ அப்படின்னு கொடுத்துருக்கு. கியூங்கிறது மாறுபாடு விகிதம். அதாவது இதனுடைய மாறுபாடு விகிதம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, டிஃபரன்ஷியல் எழுதும் போது, வகைக்கெழு சமன்பாடுல எழுதும் போது டிக்யூ டிவைடட் பை டிடி. எப்போதுமே இது மாதிரி சிதைவுறதெல்லாம் டைமை பொறுத்து, நேரத்தை பொறுத்து தான் இருக்கும். ஓகேமா? அப்ப இது என்ன பண்ணலாம், நம்ம டீயை பொறுத்து பண்ணணும். நம்ம டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ல டிஒய் பை டிஎக்ஸ் போட்டிருக்கோம். ஒய் வந்து எக்ஸை பொறுத்து பண்ற மாதிரி தான் எழுதிருக்கோம் இல்லையா. இப்ப இந்த இதுல வந்து இது எல்லாமே எதுவுமே கொடுக்கலன்னா அது டயத்தை பொறுத்து தான் மாறுது. அப்ப டிக்யூ டிவைடட் பை டிடி, டீயை பொறுத்து மாறும் போது அது மாதிரி வரும். டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு இதே கியூ தான் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ரேடியோ சிதைவுறு வருது, இதே கியூன்னு சொல்லியிருக்கிறதுனால இதுக்கு நேர் விகிதத்தில் இருக்கும் அப்படிங்கிறதுனால இதுக்கு என்ன சமன்பாடு, டிக்யூ டிவைடட் பை டிடி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு, இந்த மாதிரி ஆல்ஃபா மாதிரி போடுவோம் இல்லையா, அது போட்டு கியூ அப்படின்னு போடும். ஓகேவா? சரி, அடுத்தது ஒரு ஒரு அதாவது டவுன்ல என்ன பண்றாங்க, மக்கள் தொகை பாக்குறாங்க. அது அந்த மக்கள் தொகை பி அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க இல்லையா, பாப்புலேஷன். இங்கிலீஷ்ல சொல்லும் போது பாப்புலேஷன் அப்படின்னு சொல்றோம். சரி, அது என்ன சொல்றாங்க, மக்கள் தொகை மற்றும் இவ்வளவு லட்சத்து, அதாவது 5 லட்சத்துக்கும் மக்கள் தொகைக்கும் உள்ள வேறுபாடு. அதாவது மக்கள் தொகைனா பி அப்படிங்கறத அவங்க மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. அதை தவிர இந்த வேல்யூவை என்ன செய்ய சொல்றாங்க, அதுல இருந்து கழிக்க சொல்றாங்க. வேறுபாடுன்னா என்ன பண்ணணும், ரெண்டுத்தையும் கழிக்கணும். அது எங்கன்னா பெருக்கி கிடைக்கும் மதிப்பிற்கு நேர் விகிதத்தில் அதிகரிக்கிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இது கொஞ்சம் கேர்ஃபுல்லா எழுதணும் நம்ம. ஓகேவா? சரி, இது என்ன பண்றோம் அப்படின்னா, இது நான் அப்படியே எழுதும் போதே சொல்லியிருந்தேன், இது டைரக்டா சொன்னா உங்களுக்கு புரியுது. ஓகே, இப்ப இது ரெண்டும் நான் சொல்லிடுறேன், இது ரெண்டும் நீங்க இதே மாடல்ல போட்டுங்க, இங்கிலீஷ் மீடியம் பார்த்துட்டு வரும். ஓகேவா? formation of differential equation, physical situation, பிசிக்ஸ்ல உள்ள சுச்சுவேஷன், அதான் நியூட்டன்ஸ் லா சொன்னேன், பாப்புலேஷன் growth மாடல் சொன்னேன் இல்லையா. சரி, அடுத்தது சம்ல 10.2ல ஃபர்ஸ்ட் சம் பாருங்க, ரேடியம் டிகேட்ஸ் at a rate proportional to the amount q present. சொல்லிட்டேன் ஆன்சர் இல்லையா. சரி, அடுத்தது population p of the city increases as a rate proportion to the product of population and to the difference between இவ்வளவு லேக்ஸ் கொடுத்துருக்காங்க, 5 lakhs and the population. ஓகேவா? சரி, இந்த ரெண்டு சம் இப்ப போட்டுருவோம்.
மீதி ரெண்டும் நீங்க இந்த மாடல் போட்டுங்க. ஓகேவா? சரி. Q அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட்ல சொன்னா ஃபர்ஸ்ட் நான் சொல்லிட்டேன், அது சிம்பிளா தான் இருக்கு. ரெண்டாவது தான் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா எழுதணும். ஏன்னா ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க, அப்புறம் வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் அப்படின்லாம் கொடுத்துருக்காங்க. அதனால அது கொஞ்சம் கேர்ஃபுல்லா எழுதணும் இல்லையா? சரி. 10.2 ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன். ஓகே, இப்போ இதுல என்ன கொடுத்துருக்காங்க? ரேடியம். ஓகேவா? ரேடியம் இது வந்து Q அப்படின்னு கொடுத்துருக்காங்க. Qங்கிறது அமௌண்ட் ஆஃப் ரேடியம். ஓகேவா? அமௌண்ட் ஆஃப் ரேடியம் என்னத்தை பொறுத்து மாறும்னு சொல்லியிருக்கேன்? டைம் டீயை பொறுத்து மாறும். ஓகேவா? நான் முன்னாடி சொல்லியிருக்கேன், எதுவுமே கொடுக்கலன்னா டயத்தை பொறுத்து மாறும் அப்படிங்கறத நம்ம சொல்றோம். ஓகேவா? சரி. இப்ப இது என்ன பண்ணோம், எப்படி எழுதணும்னு சொல்லியிருக்கேன்? கியூவை பொறுத்து மாறுது. அப்ப கியூவை பொறுத்து மாறுதுன்னு என்ன சொல்லியிருக்கேன்? டிக்யூ டிவைடட் பை டிடி. கியூ வந்து டயத்தை பொறுத்து மாறதுனால டிடி அப்படின்னு போடுறோம். ஓகேவா? சரி. ப்ரப்போர்ஷனல்லாம் இப்படிதான் போடுவோம், ஆல்பா மாதிரி. ஓகேவா? இது வந்து இதே கியூ தான் கொடுத்துருக்காங்க, அந்த கியூவுக்கு ப்ரப்போர்ஷனலா இருக்கு, அவ்வளவுதான். இதான் இந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம எழுதிச்சு. ஓகேவா? ஓகே. செகண்ட் சப்டிவிஷன். இதுல பாப்புலேஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா? மக்கள் தொகை. பாப்புலேஷன் வந்து மக்கள் தொகையோட ரேட் விகிதம் அதிகரிக்கிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பி பாப்புலேஷன் அட், இதுவும் டயத்தை பொறுத்து தான் மாறுது, அட் டைம் டி. ஓகேவா? டயத்தை பொறுத்து இது மாறுறதுனால இது என்ன செய்யறோம்? ஓகே. இப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? இது வந்து டிபி பை டிடி. அது ஓகே, டயத்தை பொறுத்து மாறுது. இதுக்கு பதிலா இங்க கியூக்கு பதிலா இங்க பி கொடுத்ததுனால இதை எழுதி வச்சு. அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க? டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு, இங்க ரெண்டினுடைய வேறுபாடுன்னு கொடுத்துருக்காங்க. எதனுடைய வேறுபாடு, எதனுடைய டிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா, நம்பர் என்ன கொடுத்துருக்காங்க? ஒன்ஸ், டென்ஸ், 100, 1000, 10,000, லேக், 5 lakhs இல்லையா? இந்த எண்ணிக்கணும் உங்களுக்கு. சப்போஸ் ஜீரோங்கிறது நம்ம இந்த மாதிரி லாஸ்ட்ல இருந்து எண்ணிட்டீங்கன்னா கரெக்டா வரும். ஓகே. இது என்ன? 5 lakhs. 5 lakhs மைனஸ் பி. இந்த பாப்புலேஷன் வந்து என்ன ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க? பாப்புலேஷனுக்கும் இந்த ரேட்டுக்கும் உள்ள வித்தியாசம் எதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல்? இது ப்ராடக்ட் ஆஃப் பாப்புலேஷன். திருப்பி இதே பிஏ ப்ராடக்ட் பண்ணும்போது அதுக்கு வந்து இந்த இதுக்கு வந்து நேர் விகிதத்தில் இருக்கு. இந்த டயத்தை பொறுத்து மாறுது இல்லையா அந்த டிஃபரன்ஷியல், இதுக்கு நேர் விகிதத்தில் இருக்கு. புரியுது அந்த ஸ்டெப்? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம், அந்த டிஃபரன்ஸ் என்ன அப்படிங்கிறது இதை எழுதி கூட எழுதலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஸ் வந்து இந்த அமௌண்ட்டுக்கும் இந்த பாப்புலேஷனும் ரெண்டு டிஃபரன்ஸ் போட்டுருங்க. போட்டுட்டு இதை எதோட மல்டிப்ளை ப்ராடக்ட் பண்ண சொல்றாங்க? அதே பாப்புலேஷன் பியோட ப்ராடக்ட் பண்ண சொல்றாங்க. அப்ப ப்ராடக்ட் பண்ணியாச்சு இதோட. இது வந்து எதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கு? டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு இந்த பியினுடைய சேஞ்சுக்கு ப்ரொபோர்ஷனலா இருக்கு. பியினுடைய சேஞ்ச் என்ன? டிபி பை டிடி. டிங்கிறது டயத்தை பொறுத்து மாறுது. ஓகேவா? அவ்வளவுதான். ரெண்டு சம் போட்டேன், நான் ரெண்டு சப்டிவிஷன் போட்டிருக்கேன். இது ரெண்டும் நீங்க இதே மாதிரி மாடல்ல போட்டுக்க. ஓகேவா? சரி, ஓகே. இப்ப அடுத்தது நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். சம் பார்த்துட்டு வருவோம். ஓகே. இது வந்து தேர்ட் சம், ஃபோர்த் சம் போட்டுங்க. செகண்ட் சம் அடுத்தது. assume that a spherical raindrop evaporates at a rate proportional to the surface area. Form a differential equation involving the rate of change of the radius of the raindrop. மழைத்துளி இல்லையா? ரெயின்ட்ராப்னா மழைத்துளி. எப்படி இருக்கும்? ஸ்பெரிக்கல் ஷேப்ல இருக்கும். அது வந்து எதுக்கு ப்ரொபோர்ஷனலா இருக்குங்கிறாங்க? அதனுடைய சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு ப்ரொபோர்ஷனலா இருக்கு. ஓகேவா? அப்படி இருந்ததுன்னா ரேட் ஆஃப் என்ன கேட்டிருக்காங்க? ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ரேடியஸ் கண்டுபிடிங்க அப்படிங்கிறாங்க. ஓகேவா? இது என்ன எதுல எழுதணும்? நம்ம டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் மாடல்ல எழுதணும். ஓகேவா? சரி, தமிழ் மீடியம் பார்த்துட்டு வருவோம். ஒரு கோள வடிவ மழைத்துளியானது அதன் வளைபரப்பின் மாறு விகிதத்திற்கு நேர் விகிதத்தில் ஆவியாகிறது. மழைத்துளியின் ஆரத்தின் மாறு விகிதத்தை உள்ளடக்கிய வகைக்கெழு சமன்பாட்டை உருவாக்குக. சரி, போடுமா? சரி. ரெண்டு ஷேப் இருக்குங்க. ஒண்ணு வந்து சர்ஃபேஸ் ஏரியா கொடுத்துருக்காங்க இல்லையா? இன்னொன்னு என்னன்னா அந்த எவாப்ரேட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எவாப்ரேட்னாலே நமக்கு கன அளவு தான் குறிக்கும். ஓகேவா? ஒரு பொருள் ஆவி அப்படி ஆனா அதனுடைய கன அளவு தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம், வால்யூம்.
ஓகேவா? அப்ப அது ரெண்டும் கொடுத்துருக்காங்க, வேல்யூம் கொடுத்துருக்காங்க, இன்னொன்னு என்ன கொடுத்துருக்காங்க, சர்ஃபேஸ் ஏரியா. அதை முதல்ல இந்த ஃபார்முலா எழுதிடுவோமா? ஓகே, அது ரெண்டுக்கும் ஃபார்முலா எழுதுனா நம்ம இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை மேக் பண்ண முடியும். சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் வேல்யூம் ஆஃப் ஸ்பெரிக்கல், அதாவது ஸ்பியர். ஸ்பியர்னாலும் ஸ்பெரிக்கல்னாலும் ஒண்ணுதான், கோள வடிவம். ஓகேவா? கோளம். இது வடிவம் பேரு, வாசல்ல போடுற அந்த கோலம் கிடையாது, இது வடிவம். ஷேப் இந்த இப்படி இருக்கும். ஓகேவா? இது வந்து சர்க்கிள் வந்து இப்படி நேரம் இருக்கும், இது கொஞ்சம் சைதா இருக்கும், இந்த ஸ்பெரிக்கல் ஷேப். சரி, இப்ப இதனுடைய என்ன கொடுத்துருக்காங்க, இதனுடைய ஃபார்முலா நம்ம எழுதணும். இதனுடைய ஃபார்முலா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 4/3 πr கியூப். இதெல்லாம் வந்து உங்களுக்கு 9th இருந்தே இருக்கு. ஓகேவா? சரி, 4/3 πr கியூப், இது ஒரு ஃபார்முலா. அடுத்தது செகண்ட் ஒன், இன்னொன்னு என்ன தெரிஞ்சுக்கணும், சர்ஃபேஸ் ஏரியா. சர்ஃபேஸ் ஏரியாங்கிறது எஸ், இது வந்து வி. ஓகேவா? அடுத்தது சர்ஃபேஸ் ஏரியா, இது வந்து கன அளவு. இது என்னது, வளைபரப்பு. சர்ஃபேஸ்னா சுத்தி உள்ளது, வளைபரப்பு. இது எஸ் ஈக்குவல் டு, இதனுடைய ஃபார்முலா என்னன்னு எழுதிப்போம், 4πr². இதுல மேல உள்ளதை மட்டும் எடுத்துக்கணும், கீழே உள்ள 3 விட்டுருணும், இங்கே ஸ்கொயர்டு. ஓகேவா? சரி, கியூபுக்கு கன அளவுக்கு தான் இங்க ஒரு 3 இங்க ஒரு 3 வரும், ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறது நீங்க. ஓகேவா? கன அளவுக்கு இங்க ஒரு 3 இங்க ஒரு 3. ஏரியானா வெறும் ஸ்கொயர் தான் வரும், இங்க கீழே உள்ள 3 வராது. ஓகேவா? இது ரெண்டு ஃபார்முலா, இதை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம், டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் மேக் பண்ண போறோம். சரி, ஓகே. இங்க ஃபர்ஸ்ட் வந்து டைரக்டாவே நம்ம ஈக்குவேஷன்ல இருந்து ஆரம்பிச்சுக்கலாம். ஓகே, இது எதனுடைய மாறு விகிதம் கொடுத்துருக்காங்க, சம் எழுதிருப்போம். 10.2ல செகண்ட் சம். ஓகேவா? சரி, இப்ப இதுல டைரக்டாவே நம்ம ஆரம்பிச்சிருவோம். எவாப்ரேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்களே, ஆவி ஆறுது, அது வேல்யூம் சொல்லியிருக்கேன். அப்ப இதை பொறுத்து எப்போதுமே மாறும், டயத்தை பொறுத்து தான் மாறும்னு சொல்லியிருக்கேன். அப்ப இதுக்கு எதுக்கு ப்ரொபோஷனலா இருக்கு, சர்ஃபேஸுக்கு ப்ரொபோஷனலா இருக்கு அப்படிங்கறது சொன்னாங்க. சர்ஃபேஸ் தான் நாங்க எழுதிருக்கோம். ஓகேவா? பிங்கிறது வேல்யூம், எஸ்ங்கிறது சர்ஃபேஸ். ஓகே, இப்ப இது வந்து இது ஒரு நம்ம கான்ஸ்டன்டா போட்டுப்போம், டிவி டிவைடட் பை டிடி. இந்த ப்ரொபோஷனல் எடுத்துட்டா ஒரு கான்ஸ்டன்ட் நம்ம போட்டுக்கணும். ஓகேவா? இது சர்ஃபேஸ்ங்கிறது கான்ஸ்டன்ட் கிடையாது, இது சர்ஃபேஸ் ஏரியாக்குள்ள ஃபர்ஸ்ட் லெட்டர் எஸ். ஓகேவா? இப்ப நம்ம கேங்கிறது இந்த ப்ரொபோஷனல் எடுத்துட்டு ஈக்குவல் டு போட்டா ஒரு கான்ஸ்டன்ட் போடணும், அது கேன்னு போட்டிருக்கோம், அதை இந்த எஸ் ஓட போட்டிருக்கு. ஓகேவா? சரி, இப்ப இதுல என்ன பண்றோம் அப்படிங்கிறதுனா, இது வந்து மேல போக போக குறையும் இல்லையா? இது வந்து என்ன ஆகுது, ஆவி ஆகும் போது அதனுடைய பொருளோட டென்சிட்டி குறையும். அப்ப என்ன ஆகும்னா மைனஸ் வந்துரும் இங்க. ஓகேவா? இந்த பொருளோட சர்ஃபேஸ் ஏரியா குறையறதுனால இந்த இடத்துல என்ன வரும், மைனஸ் வரும். ஓகேவா? இது இந்த ஈக்குவேஷன் இப்படி மாறும். ஓகே, இப்ப இதுல என்ன பண்ண போறோம், நம்ம சப்ஸ்டியூட், இந்த ஃபார்முலாவை சப்ஸ்டியூட் பண்ண போறோம். டி டிவைடட் டி பை டிடி ஆஃப் பிக்கு பதில் என்ன போட போறோம், 4/3 πr கியூப். 4/3 πr³ ஈக்குவல் டு மைனஸ் கே இன்ட்டு எஸ்க்கு பதில் என்ன போட போறோம், 4πr². ஓகேவா? சரி, இப்ப இதுல இங்க ஒரு 4, இங்க ஒரு 4π இருக்கு, இங்க ஒரு 4π இருக்கு. அப்ப கான்ஸ்டன்ட் மீதி வந்து இதெல்லாம் எடுக்க முடியாது இல்லையா? அப்ப இந்த இதுல வந்து 3 இதுல ஒண்டிதான் இருக்கு, இதுல இல்ல, அதனால 4/3 எடுக்க முடியாது. வெறும் 4π மட்டும் வெளியில எடுத்துருவோம். வெளில எடுத்தா மீதி என்ன இருக்கும், டி பை டிடி ஆஃப் πr³ டிவைடட் பை 3 அப்படின்னு இருக்கும் இல்லையா? சரி, இது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம அப்புறம் கூட எடுத்துக்கலாம். இது வந்து ஈக்குவல் டு மைனஸ் இங்க என்ன ஒரு 4πk r². இந்த 4πயும் இந்த 4π என்ன ஆயிடும், கேன்சல் ஆயிடும். ஓகேவா? சரி, இப்ப இதுல திருப்பி என்ன பண்ணலாம், ஏன் நான் இங்கேயே 3 எடுத்துடலாம், இங்கே 3ங்கிறது கான்ஸ்டன்ட் தான், எடுக்கலாம். அங்க எடுக்கும்போது இங்க உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும், அதனாலதான் நான் அடுத்த லைன்ல எடுக்கிறேன். ஓகேவா? இங்க வெறும் 4 தான் இருக்கு, 4/3 இருக்கு, இங்க வெறும் 4 தான் இருக்கு, அதனால 4/3 காமனா எடுக்க முடியாது. ஓகேவா? அப்ப என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த 1/3 இப்ப எடுத்துக்கலாம். 1/3 டி பை டிடி ஆஃப் πr³ ஈக்குவல் டு மைனஸ் கே r². இதுதான் இருக்கும். ஓகேவா? சரி, இப்ப இதுல என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பை தான் கேன்சல் பண்ணிட்டோம் இல்லையா, பை எடுத்தாச்சு, பை கேன்சல் பண்ணிட்டோம், வெறும் r³ தான் இருக்கும். ஓகே, இப்ப இதுல r³ 1/3, இந்த r³ டிஃபரன்ஷியேட் பண்ணா 3r². இது வந்து ஃபார்முலா உங்களுக்கு x⁻n d பை dx x⁻n அப்படின்னு வரும். ஃபார்முலா வந்து n இன்ட்டு x⁻n - 1.
இதான் டிஃபரன்ஷியேட்டுக்கு உள்ளது ஃபார்முலா. இப்ப இந்த மாடல்ல போடும்போது இது என்ன ஆயிடும், 3r². இந்த 3 இங்க வந்துடும், இந்த 3ல 1 குறையும், அதான் 3r². தட் இஸ் ஈக்குவல் டு -kr². 3 கேன்சல் ஆயிடும், என்ன ஆகும் மீதி r² கேன்சல் ஆயிடும். பேலன்ஸ் என்ன இருக்கு, கான்ஸ்டன்ட் தான் இருக்கு. ஓகே, இங்க ஒரு டி, இந்த ஆர பண்ணும்போது இந்த இடத்துல என்ன இருக்கும்னா dr/dt அப்படின்னு இருக்கும். நம்ம ஃபர்ஸ்ட் பவரை பண்ணா இந்த எக்ஸ் பவரை பண்ணும்போது தான் n × x⁻n−1. அடுத்தது ஆர பண்ணும்போது dr/dt இருக்கும். ஓகேமா, அப்ப இது ஒரு இதுல 3 கேன்சல் ஆயிடும், r² கேன்சல் ஆயிடும். பேலன்ஸ் என்ன இருக்கு, இதெல்லாம் சைட்ல இந்த ஹின்ஸ் எழுதுங்க. அடுத்தது என்ன இருக்கு, சைடு dr/dt ஈக்குவல் டு -k. இதான் பேலன்ஸ் இருக்குது. ஓகேவா, dr/dt ஈக்குவல் டு -k. இதான் வந்து என்னது, ரேடியஸ். இதானே கேட்டிருக்காங்க. லாஸ்டா வந்து நீங்க எடுத்து எழுதிக்கலாம். இங்க வந்து மேல எடுத்து எழுதிடலாம். இதெல்லாம் ஃபார்முலா எழுதிடும், இந்த இடத்துல எழுதிக்கிறேன். therefore dr/dt that is equal to -k. அவங்க என்ன கேட்டிருக்காங்க, ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ரேடியஸ் கேட்டிருக்காங்க. இருக்கா, ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ரேடியஸ். அவ்வளவுதான் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். ஓகேவா, சரி. இது வந்து செகண்ட் சம். கொஞ்சம் வந்து இந்த ஃபார்முலாவை பார்த்துங்க, எப்படி போடணும் அப்படிங்கிறது ஒரு ஸ்டெப் 2 தடவை நோட் பண்ணி, அதாவது ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஓகே, அவ்வளவுதான் இந்த சம் ஓவர். சரி, இந்த எக்ஸசைஸும் ஓவர் ஆயிடுது. the formation of differential equation. சரி, ஓகே. அடுத்தது புக்ல சம் பார்த்துட்டு வருவோம். அடுத்தது என்ன இருக்குன்னு, ஓகே. அடுத்தது இதேதான், formation of differential equations from geometrical problems. இதேதான், கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் வரும். என்ன அப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுல ஆர்பிட்ரி, அதாவது ஒரு கான்ஸ்டன்ட் இருக்கும். அதாவது கான்ஸ்டன்ட் இங்க பாருங்களேன். இப்போ ஒரு உதாரணத்துக்கு y = mx அப்படின்னா, இதுல mங்கிறது என்னது, ஒரு கான்ஸ்டன்ட் இல்லையா. இந்த கான்ஸ்டன்ட் நம்ம இல்லாம எழுதணும். இல்லாமன்னா ஒரே எதிரே அடிச்சிடக்கூடாது, y = xன்னு சொல்லக்கூடாது. நமக்கு இந்த கான்ஸ்டன்ட்டை ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கு மேல xyலயே நம்ம சமன்பாடை கொண்டு வரணும். இப்ப பாருங்களேன், இந்த m ரிமூவ் பண்ணா லாஸ்டா ஆன்சர்ல m இருக்கா பாருங்க, இங்க எது இல்ல, m இல்ல. அப்ப இந்த மெத்தட்ல என்ன செய்யணும் எல்லாத்துலயும்னா, ஆர்பிட்ரி கான்ஸ்டன்ட், அதாவது இந்த மாதிரி கான்ஸ்டன்ட் இருந்ததுன்னா, மாறிலி கான்ஸ்டன்ட்னா என்ன, மாறிலி டேர்ம் இருந்ததுன்னா அதை நீக்கிட்டு அதுக்கு மேல xyக்கு வழியா நம்ம என்ன செய்யணும், சமன்பாடை கொண்டு வரும். இதான் இதனுடைய மெத்தட். எல்லாம் இது மாதிரி மாடல்ல தான் வரும். ஓகேவா, சரி. இப்ப எடுத்துக்காட்டு 10.2 பார்ப்போம். ஆதிப்புள்ளி வழியே செல்லும் நேர்கோடுகளின் தொகுதியின் வகைக்கெழு சமன்பாட்டை காண்க. இவங்க எதுவுமே கொடுக்கல, ஆதிப்புள்ளி வழியே செல்லும் நேர்கோடின் சமன்பாடு அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரி, ஓகே. ஆதிப்புள்ளி வழியே அப்படிங்கும் போது நம்ம இந்த 0ல இருந்து நிறைய அந்த மாதிரி வருது இல்லையா. இப்ப y = இது வந்து -x சொல்லலாம், -2x +2x. இங்க இந்த பக்கம் வர்றதெல்லாம் மைனஸ்ல வரும், எக்ஸோட வேல்யூ இல்லையா. இந்த பக்கம் வர்றதெல்லாம் பிளஸோட வேல்யூ, பிளஸ் தானே x. அப்ப 2x, இங்க வந்து என்ன வரும், 3x, இந்த மாதிரி போயிட்டே இருக்கும் இல்லையா. அப்ப ஜென்ரலா என்ன சொல்லலாம், இத y = mx. அப்ப ஆதிப்புள்ளி வழியே செல்லக்கூடிய சமன்பாடு என்ன, y = mx. இதுல இருந்து நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணி ஆன்சர் கொண்டு வரணும். ஓகே, போடலாமா, சரி. இப்ப இதுல எக்ஸாம்பிள்ல ஒரு 2-3 சம் இருக்கு, முக்கியமா இருக்கு. ஆதிப்புள்ளி இங்கிலீஷ்ல என்ன, ஆதிப்புள்ளின்னா ஆரிஜின் வழியா செல்லக்கூடிய என்னது, டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். ஓகேவா, சரி. எக்ஸாம்பிள் போட்டுக்கிறதுனால நீங்க சம் வந்து அதுல பாத்துங்க. சொல்யூஷன்ல இருந்து ஆரம்பிச்சு எக்ஸாம்பிள் 10.2. ஓகேவா, சரி. நான் சொல்யூஷன்ல இருந்து ஆரம்பிச்சுக்கிறேன். செல்லக்கூடிய சமன்பாடு என்ன கொடுத்துருந்தாங்க, ஆதிப்புள்ளி வழியா ஆரிஜின் வழியா செல்லக்கூடிய சமன்பாடு y = mx. நான் இதுல இருந்து ஆரம்பிச்சுக்கிறேன். இதெல்லாம் நீங்க புக்ல அந்த ஸ்டெப் பாத்துங்க. ஓகேவா, அது மட்டும் எழுதினா போறோம். ஆதிப்புள்ளி வழியே செல்லக்கூடிய சமன்பாடு. ஓகேவா, ஆரிஜின் த்ரூ த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். சரி, ஓகே. இப்ப இதுல என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன செய்யணும், dy by எது வழியா பண்ணும், x வழியா பண்ணணும். எப்போதுமே நம்ம y வந்து x வழியா தான் டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். இதான் dy by dx தான் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இல்லையா.
ஈக்குவல் டு எம் இன்ட்டு இந்த என்ன வரும் சாதாரணமா நல்லா பாத்துங்க ஒய் ஈக்குவல் டு வெறும் எம்ன்னு இருந்தா டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னு வந்துடும். கான்ஸ்டன்ட் தனியா வந்ததுன்னா அதனுடைய வேல்யூ ஜீரோ. ஆனா எக்ஸ் டேர்மோட வந்ததுன்னா அது என்ன ஆகும், எக்ஸ பொறுத்து நம்ம பண்ணிக்கணும். இது என்னன்னா ஒரு ஸ்டெப் மட்டும் நான் இதே மாதிரி போடுறேன், அடுத்தது கொண்டு வந்துடும். இந்த எக்ஸ பொறுத்து பண்ணும்போது என்னன்னா டிஎக்ஸ் பை டிஎக்ஸ்னு வரும். ஓகேவா, இனிமே நம்ம ஒண்ணுன்னு போட்டுடலாம். எக்ஸ் வழியா டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது எக்ஸ ஒண்ணுன்னு வரும். எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஸ்டெப் தான். ஓகேவா, எக்ஸ எக்ஸாலேயே டிஃபரன்ஷியேட் பண்ண அது வழியா வித் ரெஸ்பெக்ட் போடும்போது டிஎக்ஸ் பை டிஎக்ஸ்னு வந்துடும். அப்ப ஒன் அப்படின்னு வரும் இல்லையா. சரி, அப்ப இந்த இடத்துல என்ன வரும், எம் இன்ட்டு ஒன். இது என்னது, டிஒய் பை டிஎக்ஸ். ஓகேவா, சரி நம்ம என்ன பண்ணோம், இந்த கான்ஸ்டன்ட்டை ரிமூவ் பண்ணோம் இல்லையா. ஓகே, இப்போ என்ன பண்ண போறோம், இப்போ இதுல 2 in 1 போட போறோம். ஓகேவா, 2வும் 1ல போட போறோம். ஓகே, 2 என்னது, dy by dx ஈக்குவல் டு எம் இல்லையா. இந்த எம்முக்கு பதிலா என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா y by x. எம் இருக்க இடத்துல என்ன பண்ணுவோம், dy by dx. அப்ப போட்டா என்ன ஆகும், சாரி y by x. எம் இருக்க இடத்துல என்ன போட போறோம், y by x போட்டாச்சு. இப்ப என்ன பண்ணலாம், ரிமூவ் ஆயிடுச்சா, எம்ங்கிற டேர்ம் இங்க வரல இல்லையா. சரி, அப்ப என்ன பண்ணும், அந்த ரிமூவ் ஆயிடுச்சு. இப்ப இத கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போடலாம். என்ன பண்ணலாம், எக்ஸ் இங்க கொண்டு வந்துடலாமா. ஓகேவா, நமக்கு எந்த மெத்தட்ல இப்படியே விட்டாலும் தப்பு கிடையாது. ஓகேவா, நம்ம ஒய் ஈக்குவல் டு அப்படின்னு வர மாடலா வச்சுப்போம். ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் இந்த பக்கம் கொண்டு வந்துருவோம், எக்ஸ் இன்டு டிஒய் பை டிஎக்ஸ். அவ்வளவுதான், இங்க எங்கேயுமே இல்ல. ஃபர்ஸ்ட் கொடுத்ததுல எம்ங்கிறத ஆர்பிட்ரி கான்ஸ்டன்ட் இருந்தது, கான்ஸ்டன்ட். ஆனா ஆன்சர்ல என்ன வரல, அந்த கான்ஸ்டன்ட் இல்ல. therefore இது என்னது, ரெக்கையர்ட் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். ஓகேவா, திஸ் இஸ் இல்லைன்னா இட் இஸ் ஏதாவது ஒண்ணு போட்டு ரெக்கையர்ட் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். இதான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் அப்படின்னு எழுதி முடிச்சிட வேண்டியதான். தமிழ்ல வகைக்கெழு சமன்பாடு ஆகும். அவ்வளவுதான். ஓகேவா, புரியுதா. ஓகே, நம்ம அப்ப என்ன பண்ணணும், இந்த இதை டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கணும் ஃபர்ஸ்ட். பண்ணிட்டு இதுல இருந்து நம்ம எம் வந்து சூஸ் பண்ண, எம் வந்து எடுத்துக்கணும். எம் இந்த லெஃப்ட் சைடு வச்சுட்டு ஒய் எக்ஸ் வர ஃபங்க்ஷனை ரைட் சைடு எடுத்துக்கணும். அது மாதிரி வச்சுட்டீங்கன்னா இதை சப்ஸ்டியூட் பண்ணிட்டீங்கன்னா என்ன பண்ணணும், எம் கான்ஸ்டன்ட் வந்து நமக்கு ரிமூவ் ஆகி அதுக்கு மேல எக்ஸ் ஒய் டேர்ம் வந்து. ஓகேவா, நம்ம புரியுது அந்த சம். ஓகே, இது வந்து 10.2 எக்ஸாம்பிள். சரி, ஓகே, இதே மாதிரி அடுத்த சம் போலாமா. இது ஈக்குவேஷன் தான் மாறிட்டே வரும், இது எல்லாம் இதே மாடல்ல தான் வரும். ஓகேவா, ஆர்பிட்ரி என்ன பண்றோம், அந்த மாடல் எல்லாமே ஆர்பிட்ரி கான்ஸ்டன்ட், அதாவது மாரலி டேர்ம் என்ன பண்ண போறோம், ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கு மேல என்ன பண்ண போறோம், ரிமூவ்னா நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக் என்ன ஆயிடும், அதுல இருக்கு. அடுத்தது சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும், எம்மோட வேல்யூவை அந்த கொடுத்ததுல சப்ஸ்டியூட் பண்ணா நமக்கு ரிமூவ் ஆகி டிஒய் பை டிஎக்ஸ் எக்ஸ் ஃபங்க்ஷன் எக்ஸ் ஒய் ஃபங்க்ஷன்ல ஆன்சர் வந்துடும். ஓகேவா, சரி. இப்போ அடுத்தது நெக்ஸ்ட் 10.3 போட போறோம். இதனோட ஈக்குவேஷன் மட்டும் நான் எழுதியிருக்கேன், சம் பாத்துங்க. எலிமினேட் ஆஃப் ஆர்பிட்ரி கான்ஸ்டன்ட், இதான் ஹெட்டிங், எல்லாத்துக்குமே அதே தான். ஓகேவா, எலிமினேட்டிங்னா நீக்கிறது அப்படின்னு அர்த்தம். ஓகே, இப்போ இது என்ன ஈக்குவேஷன் மட்டும் எழுதிக்கிறேன், ஏ காஸ் எக்ஸ் பிளஸ் பி சைன் எக்ஸ். ஓகேவா, சரி. ஓகே, இதை பண்ணலாமா. இப்போ என்ன பண்ணும், டிஃபரன்ஷியேட் பண்றோம். ஃபர்ஸ்ட் இங்கே சொல்யூஷன் ஆரம்பிச்சிடலாம். dy by dx போடலாமா. சரி, ஏ இன்ட்டு ஏ கான்ஸ்டன்ட் இதோட சேர்ந்து வரும்போது அப்படியே தான் போட்டுக்கணும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. சரி, இப்போ வந்து காஸ் எக்ஸோட
காஸ் எக்ஸோட டிஃபரன்ஷியேட். இந்த ஃபார்முலாஸ்லாம் நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கேன், ஃபார்முலாஸ்லாம் தரவா படிச்சுங்க. இன்டகிரேஷன் டிஃபரன்ஷியேஷன் அப்படிங்கிறது 11th இருக்கு உங்களுக்கு. ஒரே பாக்ஸ்லயே வந்து ஒரு வேல்யூ கொடுத்துட்டு அதனுடைய இன்டகிரேஷன் ஃபார்முலா என்ன, டிஃபரன்ஷியேஷன் ஃபார்முலா என்னன்னு அப்படியே ஒரு பாக்ஸ் டைம் டேபிள் மாதிரி இருக்கு. அந்த ஒரு டேபிள்ல ஃபார்ம் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதை படிச்சாதான் நம்ம இதை இங்க யூஸ் பண்ண முடியும். ஓகேவா? சரி, இப்ப காசுங்கிறது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா மைனஸ் சைன் பிளஸ் இங்க வந்து என்ன இருக்கு, பி. பி அப்படியே போட்டுங்க. சைனை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது காஸ் எக்ஸ் வரும். ஓகேவா? சரி, இப்ப இதை என்ன பண்ணுவோம், திரும்பி நம்ம வந்து எத்தனை தடவை வேணாலும் பண்ணலாம். ஆனா என்ன பண்ணணும், நம்ம திருப்பி கொண்டு வரும்போது இந்த கான்ஸ்டன்ட் இருக்கக்கூடாது. அதனால நம்ம இது ஒரு தடவை பண்ணும்போது நம்ம எந்த சேஞ்ச் பண்ண முடியாது. ஏன்னா இதனுடைய ஃபங்க்ஷன் இங்க இங்க வேற இருக்கு, இங்க வேற இருக்கு. ஏ மைனஸ் சைன் எக்ஸ், பி காஸ் எக்ஸ்ன்னு இருக்கு. ஆனா இங்க காஸ் சைன் எக்ஸ்ன்னு இருக்கு. அதனால இந்த டேர்ம் நம்ம ஒய்ன்னு கொண்டு வர முடியாது. அப்போ இன்னொரு தடவை இது பண்ணி பார்ப்போம், டிஃபரன்ஷியேட். எகைன் டிஃபரன்ஷியேட். எகைன் பண்ணும்போது என்ன ஆகும், டி ஸ்கொயர்ட் பை ஒரு தடவை பண்ணா இதை ஒய் டேஷ் அப்படிங்கறது சொல்லுவோம், இது ஒய் டபுள் டேஷ் அப்படிங்கிறது சொல்லுவோம். நான் நேரத்தையே சொல்லணும், அந்த டிஃபரன்ஷியேட் சொல்லும் போதே சொன்னேன் இல்லையா? சரி, இப்ப 2 தடவை பண்ண போறோம். 2 தடவைனா திருப்பி இதே இன்னொரு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம். ஏ அப்படியே வச்சுங்க. ஓகேவா? சரி, இதுல வந்து காஸ் மைனஸ் வெளில கொண்டு வந்துருங்க. சைன் எக்ஸ் பண்ணும்போது இந்த மைனஸ் ஏ அப்படியே இருக்கட்டும். சைன் எக்ஸ் பண்ணும்போது காஸ் எக்ஸ் வரும். இந்த இடத்துல பிளஸ் பி. காஸ் எக்ஸ் பண்ணும்போது சைன் எக்ஸ் வரும். இப்பதான் போட்டோம், காஸ் எக்ஸ் பண்ணும்போது மைனஸ், அதே தான் இங்கேயும் வரும். ஓகேவா? தட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஏ காஸ் எக்ஸ் மைனஸ் பி சைன் எக்ஸ். இந்த மைனஸ் இங்க கொண்டு வந்துட்டோம். அப்ப ரெண்டுத்துலயுமே காமனா மைனஸ் இருக்கு, எடுத்துருங்க வெளில. வெளில எடுத்தா என்ன வரும், காஸ் எக்ஸ் பிளஸ் பி சைன் எக்ஸ் அப்படின்னு வரும் இல்லையா? சரி, அப்ப காஸ் எக்ஸ் பிளஸ் பி சைன் எக்ஸ்ன்னு வரும்போது ஈக்குவல் டு இது எந்த வேல்யூ இங்க இருக்கா, ஏ காஸ் எக்ஸ் இருக்கா, பி சைன் எக்ஸ் இருக்கா, கண்டிப்பா அந்த டேர்ம் இருக்கு. அப்ப இது என்னுடைய வேல்யூ என்ன, ஒய். இப்ப இது என்ன பண்ணலாம், ஒய் அப்படின்னு எழுதிக்கலாமா? சரி, இப்ப இதுல இந்த பக்கம் என்ன இருக்கு, லெஃப்ட் சைடு டி ஸ்கொயர் டிவைடட் பை டிஎக்ஸ் ஸ்கொயர். அவ்வளவுதான். இதை எப்படி எழுதிக்கலாம், ஆர் ஆர் எப்படி போட்டுக்கலாம், டி ஸ்கொயர்ட் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர். இந்த டேர்ம் இந்த சைடு கொண்டு வந்தா பிளஸ் ஒய் ஈக்குவல் டு 0. அவ்வளவுதான். இது ஒரு ரெக்கையட், இது ஒரு வகைக்கெழு சமன்பாடு ஆகும். இல்லைன்னா ரெக்கையட் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் திஸ் இஸ். அவ்வளவுதான். ஓகேவா? புரியுதா? ஒரு 2 சம் போட்டீங்கன்னா ஓரளவு எப்படி மெத்தட் வருது அப்படிங்கிறது ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். இப்போ ஒரு முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு தடவை பண்ணா சில சமயம் வரும் சப்ஸ்டியூட் பண்ணும்போது. வரலன்னா நீங்க கண்டிப்பா இன்னொரு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது அந்த டேர்ம் கண்டிப்பா கொடுத்த கிவன் டேர்ம் இங்க வந்துடும். ஓகேவா? இது வந்து எக்ஸாம்பிள் 10.3. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் சம் போடலாம். எக்ஸாம்பிள் 10.5. இந்த ஈக்குவேஷன் மட்டும் இதுல எழுதுறேன். y squared equal to 4ax. ஓகேவா? சரி, இதை என்ன பண்ண போறோம், டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம். இதை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது என்ன ஆகும், இங்கே சொல்யூஷன் ஆரம்பிச்சுங்க. டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது y squared அப்படின்னா 2y. பவரை பண்ணும்போது சொல்லியிருக்கேன், ஃபார்முலா என்ன சொல்லியிருக்கேன், x பவர் mனா x பவர் n, n இன்ட்டு x பவர் n மைனஸ் 1. இது வந்து இது dy பை dx. டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது பவரை பண்ணும்போது உள்ள ஃபார்முலான்னு சொல்லியிருக்கேன். அப்ப பண்ணும்போது 2 முன்னாடி வந்தா இங்க பவர்ல 1 குறையும். y பண்ணும்போது dy பை dx. x பண்ணும்போது தான் 1 சொல்லியிருக்கேன், y பண்ணும்போது dy பை dx தான் வரும் இல்லையா? இங்க 4a இங்க என்ன ஆகும், இன்ட்டு 1ன்னு ஆயிடும் x பண்ணும்போது. சரி, ஓகே, இதுலயே ரெண்டுமே அடிச்சிடலாம். அடிச்சா என்ன ஆகும், 2ன்னு ஆயிடும். 1 2 is 2 2 2 are 4. அப்ப மீதி பேலன்ஸ் என்ன இருக்கு, y இன்ட்டு dy பை dx ஈக்குவல் டு 2a. ஓகேவா? சரி, இப்ப நம்ம இதுல என்ன பண்ணலாம், இதை அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு வந்துக்கலாம். இப்ப இதை வந்து சப்ஸ்டியூட் பண்ணி இங்கே போட்டுக்கலாம். இதை கூட அடிக்க வேணாம், 4aக்கு மேல போட்டுக்கலாம். சரி, பரவாயில்ல. நம்ம இதுல இருந்து 2 கூட கண்டுபிடிச்சுக்கலாம். 4aங்கிறது இங்கே இருக்கு, அப்ப அதனால 4aக்கு பதிலா இந்த டேர்ம் அப்படியே போட்டுடலாம். ஓகேவா? இதை அழிச்சிட்டு நம்ம திருப்பி கொண்டு வந்து கஷ்டப்படணும். அதனால கேன்சல் பண்ண வேண்டாம், டைரக்டாவே நம்ம வச்சுட்டா ஈஸியா வேலையை முடிச்சுட்டு போயிடலாம். இங்க என்ன வரும், 2y dy by dx ஈக்குவல் டு 4a இன்ட்டு x அப்படியே வச்சுங்க. இப்ப வந்து 4aக்கு பதிலே இங்க இருக்கு, இங்க என்ன 2y dy by dx ஈக்குவல் டு 4a. 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 2y dy
இது வந்து ஈக்குவேஷன் 1, ஈக்குவேஷன் 2. இப்ப இது அப்படியே 4a இதுல அப்படியே டைரக்டா சப்ஸ்டிட் பண்ணுங்க, வேலை முடிஞ்சிடும். நீங்க அதை இதை கேன்சல் பண்ணி 2 வரும், திருப்பி இதுல டிவைட் பண்ணும், அது கஷ்டம். இதுதான் உங்களுக்கு ஈஸி. ஓகேவா? இது அப்படியே 2 in 1 போடலாமா? ஃபர்ஸ்ட் என்ன, y ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு 4ax. y ஸ்கொயர்ட் அப்படியே தான் வரும். 4a, ஓகேவா? 4aக்கு பதில் இந்த டேர்ம் போட போறோம். 2 into y dy by dx into x அப்படியே தான் இருக்கும். 4aக்கு பதில தான் போடுறோம். இங்க ஒரு x இருக்கு, அது அப்படியே போடுங்க. ஓகேவா? இப்ப இதுல என்ன பண்ணியாச்சு, ஏங்கிற டேர்ம் இருக்கா? இல்லவே இல்ல. இங்க ஏங்கிறது கான்ஸ்டன்ட், கே தான் மிஸ், எம் அதெல்லாம் கான்ஸ்டன்ட், ஏ கிடையாது. இங்க ஏங்கிறது கான்ஸ்டன்ட். அப்ப ஏ லாஸ்டா என்ன பண்ணியாச்சு, ஏ ரிமூவ் பண்ணியாச்சு. இது அப்படியே வேணாலும் எடுத்துக்கலாம், இது ஒன்றும் சுருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒய் ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு இந்த எக்ஸ் இங்க கூட கொண்டு வந்துடலாம், 2xy dy by dx. ஓகேவா? சரி, இப்படியே எழுதிக்கலாம் நம்ம. இப்ப இதுல கூட ஒய் இருக்கு, நம்ம எப்படியே நிப்பாட்டிக்கலாம், இல்ல எவ்வளவு தூரம் சுருக்க முடியுமோ அவ்வளவு தூரம் சுருக்கிக்கலாம், ஒன்றும் கஷ்டம். புக்ல உள்ள ஆன்சர், சில பேர் புக்ல உள்ள ஆன்சர் இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க, அப்ப நீங்க சுருக்கி விடலாம். ஓகே, இங்க ஒரு ஒய், இங்க ஒரு ஒய் இருக்கு. அப்ப ஒரு ஒய் என்ன ஆயிடும், கேன்சல் ஆயிடும், இல்லைன்னா டிவைட்ல கொண்டு வந்து ஒய் ஸ்கொயர் டிவைடட் பை ஒய். இங்க ஒய் இருக்கு இல்லையா, மீதி டேர்ம் என்ன இருக்கு, 2 dy by dx. ஒய் தான் அங்க கொண்டு வந்துட்டோம், ஒரு எக்ஸ் ஒன்று இருக்கு, 2x dy by dx. இந்த ஒரு ஒய் கேன்சல் ஆயிடும், பேலன்ஸ் ஒரு ஒய் இருக்கும். இங்க 2x dy by dx இருக்கும். நமக்கு dy by dx முன்னாடி கொண்டு வரணும்னா அந்த 2x கீழே கொண்டு வரணும். therefore என்ன ஆயிடும், y by 2x equal to dy by dx, அல்லது dy by dx equal to 2x. எப்படி வேணாலும் போட்டுங்க, லெஃப்ட் சைடு வேணாலும் போட்டுக்கலாம், ரைட் சைடு வேணாலும் போட்டுக்கலாம். அவ்வளவுதான். திஸ் இஸ் ராக்கெட் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். ஓவரா புரியுதா இது? ஓகே. இப்ப லாஸ்டா வரக்கூடிய ஆன்சர்ல என்ன இருக்கக்கூடாது, கான்ஸ்டன்ட் இருக்கக்கூடாது. இந்த ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் ரிமூவ் பண்ணிட்டு ஃபங்க்ஷன் ஒய் எக்ஸ்ல தான் இருக்கணும் லாஸ்ட் வரக்கூடிய ஆன்சர். ஓகேவா? இது இந்த எக்ஸாம்பிள் 10.5. ஓகேவா? சரி, அவரோட இந்த எக்ஸாம்பிள் இதெல்லாம் வந்து ஒரு முக்கியமானப்பட்டது. இந்த மூணுத்தையும் வந்து அதாவது இந்த முன்னாடி பார்த்தோம் இல்லையா 10.3, அது வந்து கேட்டிருக்காங்க ஒரு எக்ஸாம்ல. அதனால இந்த மாடலும் கேட்கலாம், நீங்க இந்த மாடல் பார்த்து வச்சுங்க. ஓகே, இப்ப அடுத்தது நம்ம இதே இந்த 10.3 மாடல்ல புக்ல எக்ஸசைஸ்ல ஒண்ணு இருக்கு, அதை பார்த்துட்டு அடுத்தது ஒரு சிமுலேஷன் பார்த்துட்டு முடிச்சிடலாம். ஓகேவா? சரி, ஒரு சிம்பிளான சம், அதை போட்டுருவோம். சின்ன சம் தான் அது. 10.3 எக்ஸசைஸ். ஓகேவா? சரி, நான் ஈக்குவேஷன் மட்டும் எழுதினேன், புக்ல இதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. என்ன பண்ணோம், நம்ம கான்ஸ்டன்ட்டை ரிமூவ் பண்ணோம், ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட். ஈக்குவேஷன் மட்டும் எழுதிக்கிறேன், a e பவர் 8x பிளஸ் b e பவர் மைனஸ் 8x. ஓகேவா? சரி, இதுல வந்து a bங்கிறது என்னது, ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட். ரெண்டையும் என்ன பண்ணும், நம்ம ரிமூவ் பண்ணி கொண்டு வரணும் ஆன்சர்ல. ஓகேவா? போடலாமா? இப்ப எப்படி போட்டோமோ இந்த எக்ஸாம்பிள் சம் அதே மாடல்ல தான் இது போட போறோம். ஓகேவா? சரி, ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம், டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம். எக்ஸ் வழியா பண்ணும்போது இங்க சொல்யூஷன் ஆரம்பிச்சுங்க. dy by dx that is equal to a constant அப்படியே வச்சுங்க. e பவர் பண்ணும்போது நல்லா காதுல வாங்கிங்க, e பவர் பண்ணும்போது அந்த பவர்ல உள்ளது மல்டிப்ளைல வந்துடும். ஓகேவா? வந்து இந்த e பவர் அப்படியே இருக்கும். இதுதான் இதனுடைய ஃபார்ம். அதாவது பவர்ல என்ன நம்பர் இருந்தோ, இல்ல இது மாதிரி இல்ல அல்பாபெட் இருந்தாலும் அது முன்னாடி வந்துடும். மீதி இ பவர் அப்படியே இருக்கும். இ பவர் எதுவுமே மாறாது. இந்த நம்பர் இ பவர்ல உள்ள நம்பர் தான் நமக்கு சேஞ்ச் ஆகும். அப்ப இ பவர் எம்எக்ஸ்னா எம் இன்டு இ பவர் எம்எக்ஸ் அப்படின்னு வரும். அப்ப இங்க என்ன இருக்கு, எம்முக்கு பதிலா 8 இருக்கு, 8 முன்னாடி கொண்டு வந்துருக்கு, 8 இன்டு இ பவர் 8x அப்படியே வந்துடும். ஓகேவா? இ பவர் எதுவும் சேஞ்ச் ஆகும், அப்படியே. அடுத்தது நெக்ஸ்ட் அது மாதிரி பி. இதுல என்ன இருக்கு, -8 இருக்கு, இங்க +8 இருக்கு, இங்க என்ன இருக்கு -8, அப்படியே முன்னாடி கொண்டு வாங்க. -8 இ பவர் -8x. ஓகேவா? இ பவர் அப்படியேதான். ஓகே, நெக்ஸ்ட் இது முடிஞ்சிருச்சு. அடுத்தது என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதை வந்து எப்படி எழுதிப்போம், 8a இ பவர் 8x பிளஸ் இங்க ஒரு மைனஸ் இருக்க, கொண்டு வந்து -8b இ பவர் -8x. இந்த இ பவர் மட்டும் பிராக்கெட்ல வச்சுப்போம். ஏன் அப்படின்னா இந்த இன்னொரு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம். இது வருதான்னு பாருங்க, இந்த ஆன்சர் இதுல இருக்கான்னு பாருங்க. 8a இ பவர் 8x இல்லவே இல்லை, வரல. அப்ப நம்ம இன்னொரு தடவை தான் டிஃபரன்ஷியேட் பண்ணணும்.
அப்ப இது என்னது dy by dx. இதை இன்னொரு தடவை பண்ணும்போது என்ன ஆகும் d squared x by d squared y by dx squared இன்னொரு தடவை பண்ணும்போது இந்த 8a கான்ஸ்டன்ட் அப்படியே வச்சுங்க. e பவர் 8x திருப்பி அகைன் இந்த ஃபார்முலாக்கு வாங்க. ஓகேவா e பவர் 8xனா 8 என்ன பண்ணும் என்ன கான்ஸ்டன்ட் பவர்ல இருக்கோ அதை முன்னாடி கொண்டு வந்துடணும். மீதி e பவர் mx அப்படியே போடணும். அப்ப இது கான்ஸ்டன்ட் என்ன இருக்கு 8 இருக்கு. திரும்பி e பவர் 8x. இந்த 8 எல்லாம் இங்க வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். அதனாலதான் நான் முன்னாடி எடுத்துட்டு வர சொல்லிட்டேன். ஓகேவா இதை மட்டும் வச்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியா உங்களுக்கு புரியுது. இது இல்லைன்னா ஏதாவது மாத்தி மைனஸ் பிளஸ் ஏதாவது மாத்தி போட்டிருப்பீங்க. ஓகேவா சரி அடுத்தது மைனஸ் 8b அப்படி வச்சுங்க. திருப்பி இதை அகைன் இதை டிஃபரன்ஷியேட் பண்ண ஆகும் மைனஸ் 8 e பவர் மைனஸ் 8x. முடிஞ்சிச்சா ஓகேவா சரி. இப்ப இதுல என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏதாவது நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும். இப்ப வந்து இங்கேயும் 8 இங்கேயும் 8 இருக்கு இல்லையா. சரி 8 8 சார் என்ன 64a e பவர் 8x. இங்க ஒரு மைனஸ் இங்க ஒரு மைனஸ் பிளஸ் 8 8 சார் 64b e பவர் மைனஸ் 8x எல்லாத்தையும் நம்ம கொண்டு வந்தாச்சு. இப்ப ஈக்குவல் டு ரெண்டுத்துலயும் காமனா என்ன இருக்கு 64 இருக்கு. அப்ப a e பவர் 8x பிளஸ் b e பவர் மைனஸ் 8x. ஓகேவா முடிஞ்சிருச்சா ஓகே அவ்வளவுதான் ஈக்குவல் டு 64. இது அப்படியே எந்த வேல்யூ இதனுடைய வேல்யூ கரெக்டா இருக்கா பாருங்க இருக்கு. a e பவர் 8x இருக்கு பிளஸ் b e பவர் மைனஸ் 8x. அவ்வளவுதான். அப்ப இது இதனுடைய வேல்யூ y. இதை வேணா 1ன்னு வச்சுட்டு y போட்டு யூசிங் 1 அப்படின்னு எழுதிக்கலாம். நீங்க எங்க இருக்கு அப்படின்னு தேட வேண்டாம். யூசிங் 1 போட்டீங்கன்னா மேல உள்ளதை நீங்க பாத்துக்கலாம். ஓகேவா ஆன்சர் கரெக்ட் ஆயிடுச்சா ஓகேவா. அப்ப லாஸ்டா என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த இந்த சைடு உள்ளதை எழுதணும். என்னது இங்க என்ன இருக்கு d squared y by therefore. ஓகேவா இங்க மேல எழுதுற இந்த ஸ்டெப் மட்டும் லாஸ்ட் ஸ்டெப். therefore லெஃப்ட் சைடு என்ன இருக்கு d squared y by dx squared is equal to 64y. இதை இந்த சைடு கொண்டு வந்தா என்ன ஆகும் d squared y by dx squared plus 64y equal to 0. இப்படி எழுதிக்கலாம் இப்படி எழுதிக்கலாம் இப்படி எழுதிக்கலாம். ஓகேவா ரெண்டு விதமா நீங்க ஈக்குவல் டு 0 வந்துருக்கு. ஓகேவா இந்த ஆன்சர் இட் இஸ் ரெக்வயர்ட் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். இதுல எங்கேயாவது இது வந்து 64y இதுல எங்கேயாவது உங்களுக்கு ஏபி வந்திருக்கா ஏபிங்கிறது கான்ஸ்டன்ட் தானே. இதுல எங்கேயாவது வந்திருக்கா எங்கேயுமே இல்ல. அதனால லாஸ்ட் ஆன்சர்ல நம்ம என்ன பண்ணோம் ஏபி என்ன ஆர்பிட்ரி கான்ஸ்டன்டோ அதை ரிமூவ் பண்ணி எக்ஸ் ஒய்ல எடுத்துட்டு வந்தோம். ஓகேவா இது ஒரு சிம்பிளான சம். இந்த மாதிரி சம்மும் கேட்டிருக்காங்க. ஓகேவா அங்க நான் எக்ஸாம்பிள்ல சொன்ன மாதிரி இங்க எக்ஸசைஸ்ல இது ஒரு முக்கியம். ஓகேவா ஒரு சிமுலேஷன் பார்த்துட்டு அதோட முடிச்சுக்கோங்க நம்ம. ஓகே டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் தான் கொடுத்துருக்கேன் சிமுலேஷன். இப்போ வந்து இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 25 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதுல வந்து டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் டிஃபரன்ஷியேட் பண்ண சொல்லியிருக்காங்க இதை. ஓகேவா டிஃபரன்ஷியேட் பண்ணா இது என்ன ஆகும் எக்ஸ் ஸ்கொயர்னா 2xன்னு வரும். இங்க வந்து இது இன்ட்டு 1 வந்துடும். இங்க ஒய் ஸ்கொயர் பண்ணும்போது என்ன ஆகும் 2y dy by dx அப்படின்னு வரும். ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் இது கான்ஸ்டன்ட் பண்ணும்போது 0 ஆயிடும். அப்ப இங்க ஒரு 2 இங்க ஒரு 2 இருக்கு. ஓகேவா அப்ப நம்ம இதை ஈக்குவல் டு அந்த சைடு கொண்டு வர போகும்போது 2 2 என்ன ஆயிடும் கேன்சல் ஆயிடும். ஓகேவா அப்ப நமக்கு என்ன லாஸ்டா dy by dx என்ன வரும்னு கேட்டீங்கன்னா dy by dx ஈக்குவல் டு இந்த x இந்த பக்கம் வரும்போது மைனஸ் எக்ஸ்ன்னு ஆயிடும். மைனஸ் எக்ஸ் இந்த y வரும்போது டிவைட்ல வந்துடும். அப்ப ஆன்சர் என்ன வரும் dy by dx ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ் பை ஒய் அப்படின்னு வரும். அதான் வந்து நமக்கு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். ஓகேவா சரி இப்ப இது வந்து சால்வ் பண்ணும்போது இந்த மாதிரி வருது. இது எப்படி கர்வ் போட்டிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்க என்ன இருக்குன்னா இங்க -5 இருக்கு இங்க +5 இருக்கு. அது எப்படி வந்தது இங்க பாருங்களேன் கான்ஸ்டன்ட் வேல்யூ. இது என்ன ஃபார்முலா சர்க்கிளோட ஈக்குவேஷன். இது எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் அல்லது ஆர் ஸ்கொயர் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். அது வந்து ஒரு சர்க்கிளோட ஈக்குவேஷன்ங்கிறது உங்களுக்கு தெரியும். இப்போ ஆர் ஸ்கொயரோட வேல்யூ 25னா ஆரோட வேல்யூ என்ன பிளஸ் ஆர் மைனஸ் 25 இல்லையா. அப்ப சாரி பிளஸ் ஆர் மைனஸ் 5 ஏன்னா √25 வேல்யூ 5 தானே. அப்ப ஆர் ஈக்குவல் டு பிளஸ் ஆர் மைனஸ் 5. அதான் இந்த -5 + 5 புரியுதா. அதுல இருந்து நம்ம கர்வ் போட்டிருக்காங்க. ஓகே இப்ப இங்க வந்து என்ன பண்ணிருக்காங்க இதுல இருந்து ஏ ஈக்குவல் டு 5ன்னு கொடுத்துருக்காங்க. இதான் ஏ ஆருக்கு பதிலா இங்க ஏன்னு கொடுத்துருக்காங்க. நீங்க எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் ஈக்குவேஷன்ல இங்க ஏயும் வரலாம் ஆர் வரலாம். ஏ ஸ்கொயர்னு போட்டுக்கலாம் ஆர் ஸ்கொயர் போட்டு ரெண்டும் ரேடியஸ் தான் குறிக்கும். ஓகேவா அதனால இங்க ஏ ஈக்குவல் டு 5 அப்படிங்கிற அந்த
கர்வ் இதுல இருந்து இங்க வந்து லெஃப்ட் சைடு எடுத்துக்காங்க ஏ ஈக்குவல் டு எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலா இருக்குது. ஓகேவா, இது எக்ஸ் ஆக்சிஸ், இதுக்கு பேரலா ஏ ஈக்குவல் டு 5 அப்படிங்கறத நீங்க குறிச்சிருக்காங்க. ஓகேவா, புரியுதா? சரி, இது வந்து நம்ம இது குறிக்கிறது இல்ல, இது நம்ம மாடல் வந்து மாத்திட்டே வர்றதுக்கு இது வந்து கோடு போடலாங்க. இது வந்து நம்ம மாத்திட்டே வரலாம், என்னென்ன ஏயோட வேல்யூவை மாத்திட்டே வந்தா நமக்கு ஒவ்வொரு கருவும் மாறி மாறி கிடைக்கும். அது உள்ளது இங்க வந்து பேரலா கோடு போடுறது இல்ல அது. ஓகேவா, இது வந்து அட்ஜஸ்ட் பண்றது உள்ளது. ஏயோட வேல்யூ மாத்த மாத்த இங்க மாறிட்டே வரும். ஏ ஸ்கொயரோட வேல்யூ 9 கொடுத்துருக்காங்க, அதுக்கு தகுந்த மாதிரி கர்வ் வரும். ஓகேவா, அந்த மாதிரி மாறிட்டே வரும். புரியுதா அது? ஓகே, இப்ப நீங்க இதே மாதிரி மாத்தி கொடுத்தாலும் உங்களால என்ன பண்ண முடியும், இது நம்ம டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சுக்கணும். இந்த இது போடும்போது புள்ளி போடும்போது தான் நம்ம இந்த ஆருக்கு தகுந்த மாதிரி மாத்திக்கணும். இங்க 9 இருக்கு, இப்ப அப்பனா ரூட் இப்ப வந்து என்ன ஆகும், ஏ ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு 9 அல்லது ஆர் ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு 9. அப்ப ஆர் என்ன வரும், 3. ஓகேவா, அப்பதான் இங்க என்ன கொடுத்துருக்காங்க, +3 -3. அப்ப நம்ம இங்க இந்த வேல்யூ கொடுத்தாலும் நமக்கு போட தெரியும். இன்னொரு கேள்வி நீங்க இதே மாதிரி கேட்கலாம், எக்ஸ் ஸ்கொயர்டு பிளஸ் ஒய் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 9. இதுக்கு என்ன வரும் அப்படின்னா இந்த சைடு -3 +3 அப்படின்னு வரும். அப்படிங்கிறது ஒரு ஐடியா உங்களுக்கு இதுல இருந்து கிடைக்குது இல்லையா? அப்ப ஏயோட வேல்யூ மாத்த மாத்த நமக்கு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கர்வ் வந்து என்ன செய்யும், இங்க நமக்கு கிடைக்கும். எக்ஸ்ல ஒண்ணு, எக்ஸ்ல பிளஸ்ல ஒண்ணு வரும், மைனஸ்ல வரும். ஏன்னா எப்போதுமே இங்க வந்து ரூட் வேல்யூ இருக்கிறதுனால √9 ரூட் ஆஃப்ங்கிறதுனால கண்டிப்பா பிளஸ் ஆர் மைனஸ் வரும். அதனால இந்த சைடு ஒண்ணு இந்த சைடு ஒண்ணு பாயிண்ட் நமக்கு கிடைக்கும். ஓகேவா? ஓகே, அவ்வளவுதான் இந்த சிமுலேஷன். ஓகே, இதனோட நம்ம முடிச்சுக்கலாம். இதனுடைய கண்டினியூஷன் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பாத்துக்கலாம். ஓகே, தேங்க்யூ. வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.